வணக்கம் மக்களே, வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பின்வீல் சமோசா அல்லது வெஜ் டிக்கி ரோல் அப்படி சொல்லலாங்க. இது ரொம்ப கிட்ஸ் ஃபேவரட் ஈவினிங் ஸ்நாக்ஸுங்க. இது வெளியில் எந்த ஈவினிங் ஸ்நாக்ஸ் வாங்காமல் நாமளே வீட்டில் அந்த பொட்டேட்டோ வச்சு செஞ்சு கொடுக்கலாம். இது ரொம்ப கிறிஸ்பி அண்ட் டேஸ்டியாக இருக்கும். டீ டைமுக்கு ரொம்ப பர்ஃபெக்ட் மேட்சுங்க இது. இது எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. 1 கப் மைதா எடுத்துக்கிட்டேன் மிக்சிங் பவுலில். மைதா இல்லைன்னா கோதுமை மாவும் எடுத்துக்கலாம். அதுக்கு 1 டீஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணிக்கிட்டோம். இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு மாவு பிசைஞ்சிக்கணும். சப்பாத்தி மாவு எப்படி பிசைகிறோமோ அதே மாதிரி தான் பிசைஞ்சிக்கணும். கிராஜுவலாக தண்ணி விட்டு பிசைஞ்சிக்கோங்க. இதுக்கு நான் மைதா தான் யூஸ் பண்ணியிருக்கேன். மைதா வேணான்றவங்க கோதுமை மாவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு பிசைஞ்சிக்கும் போது 2 டீஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாம். ஸோ இந்த ஆயில் எதுக்கு விடுறோன்னா நல்லா சாஃப்டாக இருக்குங்கிறதுக்காக, மாவு சாஃப்டாக இருக்குங்கிறதுக்காக, ட்ரை ஆகாமல் சாஃப்டாக இருக்குன்றதுக்காக. சமோசா பொட்டேட்டோ மசாலா வச்சு சமோசா ட்ரையாங்கிள் ஷேப்பில் நம்ம பார்த்துருப்போம். இது நம்ம வீல் ஷேப்பில் பண்ண போகிறோம். வெறும் வித்தியாசமாக அவ்வளோதான். இவ்வளோதாங்க பர்ஃபெக்ட் கன்சிஸ்டன்சி. கையில் ஒட்டாமல் வருது இல்லைங்களா? ஸோ இதை ஒரு மூடி போட்டு வச்சிடலாம். இப்போ அதை ஸ்டஃபிங் மசாலாவை ரெடி பண்ணிக்கலாம். நான் 2 உருளைக்கிழங்கு பாயில் பண்ணி வச்சுருக்கேன். அதை மிக்சிங் பவுலில் போட்டு நல்லா மேஷ் பண்ணிக்கிறோம். நல்லா மேஷ் பண்ணிக்கோங்க, மசிச்சுக்கோங்க. ஏன்னா ஸ்டஃப் பண்ணும்போது ரோல் பண்ணும்போது ஸ்டக் ஆகாமல் இருக்கணும். அப்புறம் 1 டீஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் கொஞ்சம் டர்மரிக் பவுடர், மஞ்சத்தூள் 1 டீஸ்பூன், கரம் மசாலா 1 டீஸ்பூன், சீரகத்தூள் 1 டீஸ்பூன், மிளகு பொடி 1 டீஸ்பூன், மிளகா பொடி 1 டீஸ்பூன், பச்சை மிளகாய் 2 பொடியை நறுக்குனது, கொஞ்சம் கொத்தமல்லி அண்ட் 1 பொடியை நறுக்கின வெங்காயம். இவ்வளோ தாங்க. இது எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த எல்லா இன்க்ரீடியன்ஸுமே நம்மக்கிட்ட வீட்டில் கண்டிப்பாக இருக்கும். இந்த இந்த இன்க்ரீடியன்ஸ்லாம் நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன், வேணுங்கிறவங்க பார்த்துக்கோங்க. ஸோ இதெல்லாம் ஒன்றா மிக்ஸ் பண்ணி கலந்து வச்சுக்கிட்ட அப்புறம் இவ்வளோ தாங்க பொட்டேட்டோ மசால் ரெடி ஆகிடுச்சு. இது தாளிக்கணும் அவசியம் கிடையாது. இது ஒரு பக்கம் மூடி போட்டு வச்சுருங்க. இப்போ நம்ம மாவு திரட்டிக்க போகிறோம். நல்லா நம்ம பெரிய சைஸில் மாவு எடுத்து, நான் எடுத்த மொத்த மாவுமே 250 கிராம் எடுத்தேன். அது மொத்தமாகவே நான் பெருசாக மாவு விட்டுக்க போகிறேன், தேய்ச்சி விட்டுக்க போகிறேன். சப்பாத்தி மாவு எப்படி நம்ம தேய்ச்சி விடுறோமோ அதே தாங்க இடணும். நல்லா பெருசாக எடுத்துக்கலாம். கவுண்டர் டாப் மேலே கூட சுத்தமாக இருந்ததுன்னா நம்ம எடுத்துக்கலாம். நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு நான் அதுக்காக பெரிய ஒரு பேஸ் வச்சுருக்கேன். நான் அதை வச்சு நான் மேலே பண்ணிகிட்ருக்கேன். யூஸ்வலாக சப்பாத்திக்கு சப்பாத்தி இடுறது தான் நான் பண்ணுவேன். இது கொஞ்சம் பெரிய பிளாட்ஃபார்ம், நான் ஒரு உடன் பிளாங்க் இருந்தது, அதை நான் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதில் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இந்த அளவுக்கு பெருசாக இட்டுக்கோங்க. இது ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தின்னாகவும் இருக்கக்கூடாது. மீடியம் திக்னஸ் இருந்தால் போதும். தின்னாகவும் பண்ணிடக்கூடாது. ஸோ ரவுண்ட் ஷேப் வர அளவுக்கு பார்த்துக்கோங்க. நமக்கு பர்ஃபெக்ட் ரவுண்டு வரணுன்னாக்கா இந்த மாதிரி நல்லா இட்டுக்கிட்ட அப்புறம் ஒரு ரவுண்ட் ஷேப் நான் ஒரு பிளேட்டை கவுத்து வச்சுருக்கேன். கவுத்து அந்த ஓரத்தில் இருக்கிறதெல்லாம் எடுத்துட்டோம்னா ரவுண்ட் ஷேப் கரெக்டாக கிடச்சிடும் நமக்கு, சர்க்கிள் ஷேப்பு. இந்த பாருங்கள். ஸோ இதில் தான் நம்ம ஸ்டஃப் பண்ண போகிறோம். இப்போ நம்ம செஞ்சு வச்சுருக்க பொட்டேட்டோ உருளைக்கிழங்கு மசாலா இதில் ஃபுல்லாக வச்சு நம்ம ஃப்ளாட்டன் நல்லா ஈவனாக நம்ம ஸ்ப்ரெட் பண்ண போகிறோம். ஆல்மோஸ்ட் நம்ம எடுத்த மாவுக்கு நம்ம எடுத்த பொட்டேட்டோ மசால் கரெக்டாக இருக்குங்க குவான்டிட்டி.
நான் எடுத்த 250 கிராம் மைதாவுக்கு அந்த 2 பொட்டேட்டோ மசால் வந்து கரெக்டாக இருந்தது. இப்போ ஸ்ப்ரெட் பண்ணிட்ட பிறகு இதை ஜென்டிலாக ரோல் பண்ணணும். ஈஸியாக வந்துடும். ரொம்ப அழுத்தி பண்ண வேணாம், ஜென்டிலாக ரோல் பண்ணுங்கள். அட் த சேம் டைம் டைட்டாகவும் பண்ணுங்கள். இப்போ மாவு கொஞ்சம் கொஞ்சம் தூவி விட்டுக்கிட்டு நல்லா ரோல் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நைஃபை வச்சு நம்ம பீஸ் போட்டுக்கலாம். பீஸ் பண்ணி கட் பண்ணி இந்த மாதிரி ஃப்ளாட்டன் பண்ணிக்கலாம், தட்டி விட்டுக்கலாம். ஏன்னா அது நம்ம கட் பண்ணும்போது ப்ரெஸ் ஆகுது இல்லைங்களா, அதை நம்ம சரி பண்ணிக்கிறோம், அவ்வளோதான். ஸோ இந்த மாதிரி பீஸ் போட்டுட்டு அதை எல்லாத்தையும் ஒவ்வொன்றும் எடுத்து ஃப்ளாட்டன் தட்டி விட்டுக்கிறோம். இதுதாங்க பின்வில் சமோசான்னு சொல்கிறோம். இதுவும் சமோசா தான். இது உள்ளேயும் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், நம்ம வந்து உருளைக்கிழங்கு ஸ்டஃப் பண்ணியிருக்கிறோம். ட்ரையாங்குலாக இல்லாமல் இது சர்க்கிளாக வீல் மாதிரி சர்க்கிளில் இருக்கிறதால நம்ம வந்து பின் வீல் சமோசா இல்லைன்னா வெஜ் டிக்கா அப்படின்னு சொல்லிக்கலாங்க. ஸோ இது கொஞ்சம் வித்தியாசமாக செஞ்சு கொடுத்தா குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. ஒரே மாதிரி இல்லாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு சாப்பிட்லாம். ஸோ இது மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கியாச்சு பின்வில். இப்போது நம்ம ஒரு கப்பில் 2 டேபிள் ஸ்பூன் அதே மைதாவை எடுத்து கொஞ்சம் தண்ணி விட்டு ஒரு பேஸ்ட் மாதிரி கலந்துக்கிறோம். இதுவும் ஒரு ரொம்ப தின்னு இல்லாமல் ரொம்ப திக்காக இல்லாமல் ஒரு மீடியம் ஒரு கரெக்டான ப்ரப்போர்ஷனுக்கு பேஸ்ட் மாதிரி கலந்து எடுத்துக்கிறோம். ஏன்னா இதில் தான் நம்ம டிப் பண்ணி ஃப்ரை பண்ண போகிறோம். ஸோ எண்ணெய் காஞ்ச பிறகு அந்த மாவு நம்ம தண்ணி விட்டு கரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா மைதாவை, அதில் இந்த நம்ம செஞ்சு வச்சுருக்க பின்வீல் அந்த சமோசாவை இதில் டிப் பண்ணி அந்த ஃபுல்லாக கோட் ஆகும். அந்த வீல் ஃபுல்லாக அந்த மைதா கோட் ஆகும். அது மாதிரி டிப் பண்ணி நம்ம எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்துடணும். இது ஏன் நம்ம அப்படி பண்ணுறோன்னா, பொட்டேட்டோ உள்ளே இருக்கிற பொட்டேட்டோ வெளியில் வரக்கூடாதுங்கிறதுக்காக தான். ஸோ இந்த மாதிரி டிப் பண்ணி அந்த பொட்டேட்டோ வீலை வந்து கோட் பண்ணி ஃப்ரை பண்ணுறோங்க எண்ணெயில். அது கோல்டன் ப்ரௌன் வந்த பிறகு எடுத்துடலாம். அதுக்குள்ளே நம்ம திருப்பி போட்டுக்கலாம். திருப்பி போட்டு குக் பண்ணிக்கலாம். சம்டைம்ஸ் எதனா 1-2 ஒட்டிக்கிட்டுனா கூட மெதுவாக பிரித்து எடுத்துக்கலாங்க. இப்போ பாருங்கள், எல்லாம் திருப்பி விட்டதால் 2 பக்கமும் நல்லா குக் ஆன பிறகு கோல்டன் ப்ரௌன் வந்துடும். இந்த மாதிரி வந்த அப்புறம் ஃப்ளோட் ஆக ஆரம்பிச்சிடும். நம்ம வந்து அதை எடுத்துடலாம். எண்ணெயிலேருந்து எடுத்து நம்ம பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். எண்ணெயெல்லாம் வேணான்னாக்கா அதுக்கு பிளேட்டில் ஒரு டிஷ்யூ பேப்பரை போட்டு இதை ஸ்ப்ரெட் பண்ணிவிடுங்க. ஸோ ஆயிலெல்லாம் அது அப்சர்வ் பண்ணிக்கும். இவ்வளோ தாங்க பின்வீல் சமோசா. இது மாதிரி மிச்சம் இருக்கிற எல்லாத்தையும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. ஸோ வெஜ் டிக்கா ஈவினிங் ஸ்நாக் இஸ் ரெடி. இதை வந்து டொமேட்டோ சாஸ் வச்சு சாப்பிட்டா சும்மா அட்டகாசமாக இருக்குங்க. நிஜமாகவே குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. கிறிஸ்பியாக இருக்கும், டேஸ்டியாக இருக்கும். சூடாக சாப்பிடும்போது ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும். இது டீ டைம் பர்ஃபெக்ட் ஸ்நாக்ஸுங்க. இதுதான் பின்வீலுங்க. இது ஒரு இந்த ஈவினிங்கில் இதை செஞ்சு கொடுத்து கெஸ்ட்டுங்களையும் அசத்தலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. ஒரே மாதிரி இல்லாத கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நம்ம வந்து பொட்டேட்டோ மசாலா வச்சு மைதா ஆர் கோதுமை மாவு வச்சு இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப் மை சேனல்.